ஓம் நம சிவாய. உலகத்தில் ஆடவர்களுக்குள்ள விசேஷ குணங்களில் ஒன்றாவது சிவனுக்குண்டா? அவன் ஏறித் திரியும் வாகனமோ மாடு, உடுத்தும் ஆடையோ யானைத்தோல், அவனது படை வரிசைகளோ பூத பைசாசங்கள், அவனது நீல கண்டத்திலோ நீல நிறத்து கடு விஷம். வீடுகளில் வசிக்க லாயக்கற்றவனாய் வனத்தை அடைந்து காடு மேடுகளில் சுற்றுபவன். அவன் ஜாதியோ இன்னதென்று இன்னும் தெரியவில்லை. அவனது வித்தையும் ஞானமும் இவ்வளவுதான் என்று இன்னும் கணக்கிடப்படவில்லை. அவனே ஏகாங்கி, அதிலும் பட்டற்ற விரக்தன். அந்த சிவன் சர்வ சம்மதமான புருஷனாக இருந்தால் மன்மதனை தகனம் செய்வானா? ஆகையால் அந்த சிவனிடம் உன் மனதை செலுத்துவது உச்சிதம் அல்ல. உனக்கும் அந்த சிவனுக்கும் பல வகையிலும் ஏற்றத்தாழ்வுகள் எத்தனையோ இருக்கின்றன. ஆகையால் இது எனக்கு யுக்தமாக தோன்றவில்லை. ஆயினும் வினையை வெல்லவா முடியும்? நீ உன் விருப்பப்படியே செய். தலைவிரித்தாடும் அந்த தாந்தோன்றி கூத்தனை நான் அறிவேன். அவன் வசிப்பதோ ருத்ரபூமி. அவனோ உலகத்திலுள்ள அசாத்தன பொருட்களை அடைகிறான். ஆகையால் அப்படிப்பட்டவனிடமிருந்து உன் மனத்தை திருப்புவது உனக்குத்தான் நல்லது. இது உனக்கு இஷ்டமில்லை என்றால் நீ என் முன் நிற்காதே போ என்று வேதியர் வடிவத்தில் வந்திருந்த சிவனாரே கூறினார். அவற்றையெல்லாம் பொறுமையின்றி கேட்ட பார்வதி தேவி மிகவும் கோபம் கொண்டாள். அவள் முதுபெரும் வேதியரை நோக்கி குமுறி குமுறி கூறலானாள். சிவதூஷனை செய்வதில் வாய்த்தேர்ச்சி பெற்ற கிழவரே, இவ்வளவு நேரம் உம்மை தன்யர் என்று எண்ணியிருந்தேன். இப்போதல்லவா நீ அபத்தமானவர் என்பதை புரிந்து கொண்டேன். தேவாதி தேவனான சிவபெருமானை அறிவேன் என்று நீர் கூறிய வார்த்தை பொய்யே அன்றி வேறில்லை. நீர் நிச்சயமாக அவரை பற்றி அறிந்திருந்தால் அவருக்கு விரோதமாக ஏளனம் சொல்ல மாட்டீர். நீர் ஒரு வஞ்சகர், அதிலும் நீர் வயதான வாயாடிக்காரர். உலகை காக்கும் அச்சிவபெருமானின் வாச மகோசரமான ஸ்வரூபத்தை நான் சொல்கிறேன், கேட்டு தெரிந்து கொள்ளும். அந்த பரமசிவனார் யோசித்து பார்த்தால் நிர்குணர் காரணத்தால் சகுணராகவும் நிர்குணராகவும் விளங்குகிறாரே தவிர அவருக்கு பிறவி ஏது, ஜாதி ஏது? சகல வித்தைகளுக்கும் அவர் பிற்படமானவர். அவரே முன்பு ஒரு காலத்தில் வேதங்களை சுவாச மார்க்கமாக மகாவிஷ்ணுவுக்கு வழங்கியவர். பரமாத்மாவும் பரிபூரணருமான அந்த சிவபெருமானுக்கு வித்தைகளால் ஆக வேண்டியது என்ன? ஆதிபூதரான அந்த ஆனந்த கூத்தருக்கு வயது ஏது? பிரகிருதியே அந்த பெருமானிடத்தில் இருந்தல்லவோ தோன்றியது. எவன் அந்த பெருமானை நித்தியமாக அடைகிறானோ அவனுக்கு பிரகால உற்சாக மந்திரஜ சக்திகள் கைகூடும். சுடலையாண்டி என்று நீர் குறிப்பிட்ட அவரே மரணத்தை வென்ற மிருத்யுஞ்சயர். அவரது பூஜையால் எல்லோருக்கும் சுகம் பொங்கி வருமே தவிர அவருக்கென்று ஏன் சுகம்? துன்மதியாளரே, வேத நுட்பம் தெரியாத கிழட்டு வேதியரே, அந்த சிவபெருமானின் கருணை கண்ணோக்கினால் தேவர்கள் ஜீவந்தர்களாக இருக்கிறார்களோ? எந்த சிவபெருமானின் திருத்தொண்டிற்காக தேவர்களும் காத்திருப்பார்களோ அந்த சிவபெருமானே ஸ்வயம்பு. அத்தகைய சிறப்புகள் வாய்ந்த சிவபெருமான் என்னை விரும்பி இச்சிப்பாரானால் கல்யாண ரூபரும் தேவ தேவருமான அந்த பெருமானின் சேவையால் எனக்கு என்ன குறைதான் உண்டாகும்? எல்லா பிறவிகளிலும் தரித்திரனாக இருப்போம். அடியென நீர் இகழ்ந்த அந்த ஆனந்த மூர்த்தியை சேவித்தால் அஷ்டலக்ஷ்மிகளையும் அடைவான். எந்த சிவபெருமானிடம் அஷ்டமா சித்திகளும் நர்த்தனம் செய்கின்றனவோ அந்த பரமேஸ்வரனுக்கு ஐஸ்வர்யம் எப்படி எட்டாததாகும்? சாதாரணமானவர்களுக்கு அவர் காட்சிக்கு எளியவராக தமது லீலா மாத்திரையால் காணப்பட்டாலும் அவரை ஸ்மரித்தாலேயே சர்வ மங்களமும் கிடைத்துவிடும். இன்றைய கதையிலும் விளக்கம் தரும்படியான சமஸ்கிருத சொற்களோ பழமையான தமிழ் சொற்களோ இல்லை. நாளைய கதையில் பார்ப்போம். ஓம் நம சிவாய.